வணக்கம் நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ராசியில் குருவனுடைய சேர்க்கை இருக்கும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்போட கொடுத்து வரும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே ஒரு கணிசமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஜென்ரலாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உணர்வு பூர்வமாகவே எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. உண்மையிலேயே மனம் விட்டு பேசக்கூடிய ஆட்கள் கிடைச்சாங்க அப்படின்னா எல்லாமே உளறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சென்டிமெண்ட்லாம் இந்த மாதம் இருப்பாங்க. ஸோ இது அவங்களுடைய வயது நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இது அவங்களுக்கு பிரதிபலிக்கும். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு யார் மேலே அஃபெக்ஷன் அதிகமாக இருக்கோ அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் மற்றும் ஈர்ப்புகள் அதிகமாக இந்த மாதம் காணப்படும். ஸோ ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே எல்லா விஷயங்களையுமே அப்ரோச் பண்ணுவீங்க. பேச்சுவார்த்தைகள் ஒரு அளவான நிலைகள் இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள் சாதகமாக இருக்கு. முயற்சிகளில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களோடு முடிச்சிடுவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை நல்ல அமைப்புகள் எதிர்பார்க்க. குறிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். இப்போ இந்த நிலப்புலன்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் எதிர்பாராத நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெற முடியும். குறிப்பாக இந்த பூர்வீக சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், அல்லது அவங்க மூலமாக வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விபரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டு வரும். பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். பட் எதிர்பாராத வகையில் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. ஸோ இந்த பண தேவைகள் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லபடியாக பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் அளவான ஈடுபாடுகளை காட்டிக்கிறது நல்லது. அகலக்கால் வைக்காதீங்க. கடன் கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி, நிதானத்தோடு செயல்படுங்க. இதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு வரும். பொது விஷயங்கள், காரியங்கள் சாதகமாகவே இருக்கு. வெளி விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க சமீபகாலமாகவே மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. வெளி விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. இந்த மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. வெளியிடங்களிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் நல்லபடியாகவே கிடைக்கப்பெற்று வருவீங்க. ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள் சாதகமாகவே இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். ஜென்ரலாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிரயாண விஷயங்கள் ஈடுபாடுகள் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கும். தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதமும் அப்படிதான். பிரயாண அலைச்சல்கள் கண்டிப்பாக உண்டு. பட் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளையும் அப்படிதான் வழக்கமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். காரியங்கள், அலைச்சல்கள், டென்ஷன்கள் தவிர்க்கவே முடியாது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜானேரினா முளம் சேர்க்குதுங்கிற கதை தான். முடிஞ்ச அளவுக்கு கடினமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேற்றம் காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மேலும் அவங்கவுங்க வயது நிலைக்கேற்ப மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே ஏதோ ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ரொம்பவுமே ஸ்டக்காக நிற்பது போல தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதமும் காரியங்கள், செயல்பாடுகள்னு வரும்போது மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் லேக் ஆகத்தான் செய்வாங்க. எதையும் எடுத்தவங்க கொடுத்தவங்களால முடிக்க முடியாது. பொறுமையாக டீல் பண்ணித்தான் ஆகணும். அலைச்சல்கள், டென்ஷன்கள் என்பது காரியத்தில் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் ராசிநாதன் கொஞ்சம் பலம் பெற்ற நிலைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சமாத்தியமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதனால இந்த மாதம் உங்களுடைய காரியங்கள், செயல்பாடுகளில் பெரிய அளவில் லேக் ஆக மாட்டீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சுதாரித்து கொண்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு.
குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கு. பெரிய அளவில் சிக்கல்கள் டென்ஷன்கள் இருக்காது. எல்லாமே ஒரு நியூட்ரலான வகையில் ஒரு சுமூகமான நிலைகளை பார்க்க முடியும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மனசுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டு வரும். அதே போல் உடன்பிறப்புக்கு வகையிலும் ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி மிதனராசிக்காரங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் எல்லா விஷயங்களையும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே ஓவர் சென்டிமெண்ட்டாக இந்த மாதம் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகளையும் பார்க்க முடியும். திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். அவங்க வகையில் எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மைகள் உண்டு. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே சாதகமாகவே இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பாராத நன்மைகளும் ஆதாயங்களும் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்பவே ஓவர் ஆக்டிவாக பார்க்கலாம். மேராசிக்காரங்க அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க. அவங்களுடைய எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. ஸோ குழந்தைகளுடைய நலன்களில் அதிக அக்கறை காட்டக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஸோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்பு உண்டு. நண்பர்கள் வகையும் சரி உறவினர்கள் வகையும் சரி ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். மேஜராக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் கூட நல்ல வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியும். கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்ல ஆர்வம் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பொதுவாக மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் சொல்லலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான நிலைகளில் தான் இருக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி ஏதோ ஒரு வகையில மருத்துவ விரம் என்பது தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். குறிப்பாக மீனராசிங்கும் பொழுது வயிற்றுப்பகுதிகள் நெஞ்சு பகுதிகள் மற்றும் கால் பகுதியில் வரக்கூடிய சங்கடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசியின் அடிப்படையில பார்க்கும்போது மீனராசிக்கு இந்த மருத்துவ விரம் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில தவிர்க்க முடியாததாக இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனாலேயே மீனராசிக்காரங்க இந்த உடல் உபாதைகள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் வழக்கமான அமைப்புகளை பார்க்கலாம். பட் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. மீனராசிக்காரங்களுக்கு தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடங்களிலே தனக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்வாங்க. தன்னுடைய இஷ்டப்படி எல்லா விஷயங்களுமே செய்து அதன் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கு. வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கணிசமான நிலைகளை நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பெருசாக டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை பார்க்கக்கூடிய நிலைகள் தான் உண்டு. ஸோ ஓரளவு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சுமூகமான மாற்றங்களை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓவராலாக எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. மீனராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. பெரிய அளவில் எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.